ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் அன்புடன் அப்பா நிகழ்ச்சிக்கு ஆண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, உற்சாகமா இருங்க. ஏனென்றால் தேவ தயவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ தயவு அப்படிங்கிறது காட்ஸ் ஃபேவர். பாருங்க, உங்க மேல அது இருக்கு. உங்களுக்கு தேவன் மிகப்பெரிய தயவை சிலுவையில காட்டியிருக்கிறாரு, உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல நீங்க மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அளவிற்கு நீங்கள் கிருபையை பெற்றிருக்கிறீங்க. அப்படியாங்க, அப்படின்னு எனக்கு லைஃப்ல நடந்துச்சு. ஒருவேளை சில நேரம் உங்க லைஃப்ல நடக்கிற சில நெகட்டிவான விஷயங்களை நம்பி எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஃபேவர் இல்லாத மாதிரி தெரியலங்க, எனக்கு அப்படிலாம் கிருபை இருக்கிற மாதிரி தெரியலங்க அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையிலே வேதம் என்ன சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள். எபேசியர் 2:6, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. யாருக்குள்ள நமக்கு தயவு வச்சிருக்கிறாரு? இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விசுவாசம் வைக்கிறதுனால, அவருக்குள்ள நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்கு ஒரு தயவு இருக்கு. தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, அவர் கிருபையில ஒரு மகா மேன்மையான ஐஸ்வர்யம் விளங்குது, அதை வருங்காலங்களில் விளங்க செய்ய வரப்போற நாட்கள் அந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்து கொள்ள, இவங்க வாழ்க்கையில இவ்வளோ ஒரு மகிமை, ஒரு கிருபை கொட்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்ல நடக்கிறத வைத்து மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ள ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? கிறிஸ்து இயேசுவுக்குள், மறுபடியும் இன் கிரைஸ்ட் போட்டிருக்கு பாருங்க, நம்மை அவரோட கூட எழுப்பி. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் பிதா அவரோட எழுப்பினார். அவர் நமக்காக வந்தார், நம்மளுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார், பாதாளம் வரைக்கும் சென்றார். அப்படிப்பட்ட இயேசுவை பிதா சொன்னபடியே 3ஆம் நாளோட எழுப்பினாரு. இயேசு எத்தனைந்துட்டாரு அப்படின்னு மட்டும் இல்லை, அவரோட கூட நீங்களும் எழுப்பப்பட்டீர்கள். இயேசு வந்தது நமக்காக, இயேசு மரித்தது நமக்காக. அப்போ அவரோட கூட நீங்களும் சிலுவையில் மரித்தீங்கள் என்றால் அவர்களோடு சில நீங்களும் உயிர்த்தெழ வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் நமக்காக தான் எல்லாம் செய்யும்படி வந்தார். அப்போ அவர் ஏற்கனவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவா இருந்திருந்தோம், உங்களுக்காக ஏன் வந்தார்னா உங்களை அவரை போல மாற்ற வந்தார். அதனால இங்க என்ன சொல்லியிருக்கு, அந்த உயிர்த்தெழுதல்ல உங்களையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. இதை விட ஒரு கிருபை இருக்கணுமா? இதை விட ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸை நீங்கள் பார்க்க முடியுமா? இவ்வளோ ஒரு ஹைலி ஃபேவர் எங்கேயே பார்க்க முடியுமா? ஏன்னா ஏதோ உங்களை சிஎம் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறாங்க, பிஎம் போஸ்ட்டில் உட்கார சொல்லலைங்க. தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட கூட நம்மையும் உட்கார வைத்து விட்டார். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அத்தாரிட்டியான ஒரு பிளேஸ், இருக்கிறதுலே பவர்ஃபுல் பிளேஸ். எந்த விஷயத்துல எந்த ஆளும் சம்பாதிக்க முடியாத ஒன்று, எந்த தகுதியும் இல்லாத நமக்கு கொடுத்துட்டாரு. இதை விட ஒரு மேலான ஒரு கிருபையின் ஐஸ்வர்ய நம்ம எங்க பார்க்க முடியும்? இதை நமக்கு தேவன் நம்ம மேல வைத்த அன்பினால இலவசமாய் கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் நம்ம இதை எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது, நமக்கு அந்த தகுதியும் கிடையாது. ஆகவே இவ்வளோ பெரிய ஃபேவர் பெற்றவர்கள் நீங்கிறத மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் சில நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குன்னு சோர்ந்து போயிடாதீங்க. உங்களை தேவன் இப்படி பிளஸ் பண்ணியிருக்காரு. இதை நீங்க உணர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்படும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்குள் தேவனோட பிள்ளையா இருக்கிறேன், எல்லாம் எனக்கு கீழ்படுத்தப்பட்டிருக்கு, அவரோட கூட நாலு இடத்துல வைத்திருக்கிறார், நானும் தேவனும் ஒன்றா இருக்கிறோம் என்கிற ஒவ்வொரு நிமிஷம் அந்த மைண்ட் செட்ல நீங்க முன்னேறி செல்லும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியும், எல்லாம் உங்களுக்கு தவிடுபடியாகும். நீங்கள் தேவனுடைய நாமத்தை எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. ஜெபிக்க. நன்றி தகப்பனே, தருமையான நேரத்தில் இந்த சத்தியம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டு கொள்ளட்டும் அப்பா. இந்த சத்தியத்தாலே பொய்கள், பிசாசு விதைத்து வைத்திருக்கிற பயங்கள், கலக்கங்கள், அதிரியங்கள், குழப்பங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டு கொள்ளட்டும், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும், பெருகட்டும், உயரட்டும், முன்னேறட்டும், உண்மை மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்.